this side. அனுஜா ஃபோன் பண்றா. ஐயோ, அவளை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருந்தேனே. ஹலோ அபிஷேக், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நீ எங்க இருக்க? நான் வந்துடுறேன், வெளியே தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். 2 minutes. சரி. அபிஷேக், நீ காலிடா இன்னைக்கு. எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்க. Yeah, sure ma'am. ஹலோ, சொல்லு உத்ரா. அநேகமா பிரிஞ்சு போன 2 ஜோடிங்க இங்க தான் சந்திப்பாங்க போல இருக்கு. இவங்கள தேட அன்னைக்கு அவர் வந்தாரு, அவரை தேட இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் ஆர்டர் பண்ணிட்டேன். மேடம், நீங்க யாரை பத்தியாவது கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். என்ன? நேத்திக்கு ஒருத்தர் உங்களை பத்தி கேட்டாங்க. சாரிம்மா, ஆஃபீஸில் மீட்டிங் முடியறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆர்டர் சொல்லிட்டியா? காஃபி. காஃபி, பர்ஃபெக்ட். 2 coffees ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓ, இவரும் நேத்திக்கு வந்தவரும் இந்த மேடம்காக ஃபைட் பண்றாங்க. லவ் ட்ரையாங்கிள் நினைக்கிறேன். மறுபடியும் சாரி சொல்லி ஆகணும். நான் சாரி, ஐம் சாரி. சாரி மேடம், நான் இதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஐ திங்க் நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்கள நீங்கள் காதலிக்கல. வாட்? நாங்கள் இங்கே எத்தனையோ பேர் இங்கே தினமும் வர்றதை பார்க்குறோம். சில பேர் சண்டை போடுவாங்க, சில பேர் ரொம்ப காதலிப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதாவது ஒரு ஞாபகத்தை இங்கே விட்டுட்டு போவாங்க. நேற்று அவர் வந்த மாதிரி அவர் உங்களை ரொம்ப தேடினார் மேடம். சாரி. காஃபி? யா. இல்ல அபிஷேக், எனக்கு காஃபி வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? என்ன சொன்னீங்க அவங்கள? நோ, நத்திங் சார். இங்க பாரு, அனுஜா எனக்கு கிடைச்சிருவாடா. கிடைச்சிருவா. மனோ, நீ ஒரு வேலை பண்ண. மறுபடியும் நீ போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு பாரு. நில்ல. என்ன போன் வருது. என்ன அது போலீஸ் ஆதா இருக்கும். காட்டுறீங்க. இந்தாங்க. சொல்லுங்க. அனுஜா கிடைச்சாடா ஆபீசர், சொல்லுங்க. ரியலி? என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து போன். அது சரி. ஹலோ, நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அதான் வரேன்னு சொல்றேன்ல. பாய். ரிஷனா, கமான். இன்ஸ்பெக்டர் 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்காரு அனுஜாவை கண்டுபிடிக்க. இன்னும் 24 மினிட்ஸ் கூட ஆகல. 7 வருஷத்துக்கு அப்புறமா அனுஜா எனக்கு கிடைச்சிருக்கா. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் 24 மணி நேரம் மாதிரி. நீங்க கவலையப்படாதீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எப்படி அனுஜாவை கண்டுபிடிச்சிருவாரு. போனும் பண்ணுவாரு. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்களுக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க. சரி. ஆனா கிடைச்சிருவானா? நான் சொல்றேன்ல, வாங்க. அட, இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருவான். இந்த மொபைல் காலத்துல லேண்ட்லைனுக்கு யார் ஃபோன் பண்றாங்க? அட, ஹலோ, நீ யார் பேசுற? உனக்கு வேற யாரு ஃபோன் பண்ணுவாங்க? நான் தான் நக்ஷத்ரா. நீயா? யாரு? பாட்டி, என் கிளாஸ் ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா. அவதானே உங்க அப்பாவை அடிச்சவ? சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் எதுக்கு கால் பண்ணனா, நீ அப்புறம் நான் உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போட்டோ பிடிச்சோம்ல, அத எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா? நான் எங்க அம்மாவுக்கு காட்டணும். என்கிட்ட உன்னோட நம்பரே இல்ல, நான் எப்படி அனுப்ப முடியும்? சரி, நான் இப்ப சொல்றேன், இரு. இரு, எழுதிக்கிறேன். 9898. மிஸ்டர் ஆன்சன் வீட்ல இருக்காரா? அவர்கிட்ட நான் பேச முடியுமா? நீ ஹோல்ல இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹலோ, நீங்க யாரு?
ரிஷியோட குட்டி ஃப்ரெண்ட் நான் பாட்டி பேசுறேன். நான் குட்டி ஃப்ரெண்ட் இல்ல, கியூட்டி ஃப்ரெண்ட். நீங்க மிஸ்டர் ஹேண்ட்ஸம்க்கு என்ன வேணும்? நானா? நான் பாட்டி ஆவேன். பாட்டியா? நல்ல பேரு தான். அம்மா, இது என்னோட பேர் இல்ல, உறவு. நீயும் என்ன பாட்டினே கூப்பிடு. ஆ, பாட்டி. அந்த பொண்ணுதான். ஹலோ கியூட்டி. மிஸ்டர் ஹேண்ட்ஸம், கனவுல பூதம் வந்து பயமுறுத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பூதமா? ஆ, என் கனவுல பெரிய பூதம் வந்துச்சு. அப்ப நீங்க காப்பாத்துனீங்க. அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். அது என்னமோ உண்மைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? பூதம் இல்ல, உன்னை எது தொல்லை பண்ணாலும் சரி நான் உன்னை வந்து காப்பாத்துவேன். நீ வேணா பாரு. சரி, ஒன் கொஸ்டின். பூதங்கள்லாம் உண்மையாவே இருக்குமா? பூதம் அது இருக்கலாம். ஆனா எங்க மம்மி பூதம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. உங்க மம்மிக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா அதோட அர்த்தம்? முட்டாள். மம்மி முட்டாள். சரி, இப்போ நான் வெளியே போறேன். யூ டேக் கேர். சீக்கிரமாவே நம்ம மீட் பண்ணலாம். ஓகே கியூட்டி, பை. ஓகே, பை. உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஏன் தெரியல, இந்த பொண்ணை எப்ப சந்திச்சாலும் நம்ம பொண்ணு மாதிரியே தோணுது. கியூட், ரொம்ப கியூட்டா இருப்பா, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அவளை பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ம். சரி, பை. வேணாம், அப்புறம் கேளுங்க. நான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட பேசினது டாடிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா உங்க கைய உடைச்சிருவேன். அபிஷேக், இப்பதான் நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓ, ஓகே, பாய். ஹலோ மேம். ஹாய். அவ ஏதாவது தொல்லை இல்ல பண்ணலாம்? மேம், இல்ல மேம். நான் பாக்குறேன். நீங்க இந்த ரூம்ல வச்சிருங்க, நான் போய் பாக்குறேன். ஓகே மேம். நிஜமாவா? என்ன சொல்றீங்க? ரியலி? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரிஷியனம், ரிஷியனம் அண்ணா, ரிஷியனா வாங்க 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 எங்க வாங்க வர சொன்ன? வாங்கண்ணா. மனோ, எங்க வர சொன்ன? சொல்லு. வாங்கண்ணா போலாம். அண்ணா, எங்க போற மனோ? அண்ணா, அங்க போணும். அங்க அங்க அங்க. ஓ, அங்க போலாமா? அங்கதான் சரி, வா, போலாம். அங்க எங்க? பாட்டி, அங்க போறோம். அதான்ப்பா, அங்க எங்கன்னு கேக்குறேன். அதான், அங்கதான் அங்கதான் அங்க அங்கதான். பாட்டி. சரி, வா போலாம் மனோ, அட, வா போலாம். வாங்க போலாம். இவங்களுக்கு என்ன புரிய கூட்டிட்டு வைக்கிறீங்க. போங்க. இந்த பாருங்கப்பா. என்னப்பா என்ன சொல்றான் அவன்? அவனை நல்லா விசாரிங்க. எஸ் சார். நீங்க வாங்க. உண்மையை சொல்றா. ஆ. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பாருங்க, இவங்க தான் உங்க மனைவியா? ஆமா சார், இவங்களே தான். தேங்க்யூ. ஓகே, பேசுங்க. சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து என் மேல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலா இருக்குன்னு சொன்ன உடனே இதை நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தோஷப்பட்டுக்குங்க, நான் உண்மையை சொல்லல. இது ஒரு பொய்யான ரிப்போர்ட்ல. அனுஜா, நீ எப்படி இருக்க? சுபா, பாட்டி, மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? சுபா, பாட்டி, டாட் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போக கூடாது. பாருங்க, இவங்க 2 பேரோட முகத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க இங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ அவங்க சுயநினைவிலே இல்ல. அப்படியா? அப்ப இவர்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாரா? ஆமா மேடம், இவர் உங்க புருஷன் தானே? இவர் என் புருஷன் இல்லை. ஒரு நிமிஷம். அனுஜா, உனக்கு ரிஷி அண்ணன் கூட கல்யாணம் நடந்துச்சுல்ல? நடந்துச்சு. நீ அண்ணன் மேல கோவப்பட்டு தானே வீட்டை விட்டு போன? ஆமா, போயிட்டேன். அவ்வளவுதான், போதும். சார், நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா சார்? இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இங்க பாருங்க, வீட்ல இருக்க மனைவி வீட்டை விட்டு வெளியே போனா அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எதுவுமே தெரியலனா அப்ப அவங்க மிஸ்ஸிங் தானே? ரைட்? ராங். எது? ஒருவேளை மனைவி வேணும்னே தான் புருஷனை விட்டுட்டு போனா அப்ப அது மிஸ்ஸிங்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போன ஒரு மனைவியா புருஷன் ராத்திரி பகல் தேடி அந்த மனைவி கிடைக்கல அப்படிடா, உன்னை போய் யார் தேட சொன்னாங்க? அப்ப அது மிஸ்ஸிங் தான். ரைட்? அப்புறம் என்கிட்ட இருக்க அந்த மனசை அதை நீ என்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அனுஜா. உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே அதை நான் எடுத்துக்கிட்டு போறதுக்கு.
உனக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை ரிஷி. அட ஒரு நிமிஷம் மேடம். உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆ. அப்புறம் என்ன, பிரச்சனையே இல்ல. நீங்க யார காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்க உங்க எதிரிலே இருக்காங்க. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சது. அது எப்படி கேஸ் முடியும்? ஆ, எப்படியும் புருஷன் பொண்டாட்டி சண்டை வாழ்க்கை பூரா முடியாது. கரெக்ட். என்னப்பா என்னது? ஏய் என்னது அப்படி? ஐயோ ரிஷனா, மறுபடியும் போயிட போறேனா? போய் பிடிங்க, போங்கண்ணா, போங்க. அனுஜா, சமீர், நீ லண்டன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்க சொல்லு. ஏய், நான் இனிமேல் லண்டன் போகிறது கஷ்டம்ப்பா, விஷயத்தை புரிஞ்சுக்க. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, பாய். வினோத், என்ன பிரச்சனை உனக்கு? அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆஃபீஸில் நான் பிஸியாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சார், போலீஸ் வந்து அனுஜா மேடத்தை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. வாட்? எப்போ? இல்ல, இனிமே என்னை விட்டுட்டு போகாதா ப்ளீஸ். என்ன தடுக்காத ரிஷி. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை தடுத்தப்ப நீ நிக்கல. இப்போவாவது நில்லு அனுஜா. 7 வருஷத்துக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தாம இப்போ எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துற? என் கையை விட. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போக விட்டா, ஆனா இப்ப போக விட மாட்டா. நான் போறதுக்கு காரணமே நீதான் ரிஷி. ப்ளீஸ் திரும்ப வந்துடு அனுஜா. இல்ல, நான் கண்டிப்பா வர மாட்டேன். ஹலோ. என்ன அனுஜா, போலீஸ் உன்னை கூட்டிட்டு போயிருக்க சொல்லவே இல்லை என்கிட்ட. என்ன ஆச்சு உனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே அங்கே வரேன். இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். என்னாச்சு? அனுஜாக்கு ஃபோன் பண்ண, அவள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. இப்போ அவள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காளா? நானும் என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசினேன். அவர் ஏசிபி தான். கொஞ்ச நேரத்தில் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். பட் எனக்கு எந்த விஷயம் தான் புரியல. அவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ? அவங்க ஏன் அனுஜாவை கூட்டிட்டு போனாங்க? என் கையை விடு. எதுக்கு விடணும் அனுஜா? நான் விட மாட்டேன். நான் சொல்றேன்ல, என் கையை விடு. இல்ல, நான் உன்னை விட்டா நீ மறுபடியும் போயிடுவ. இந்த தடவை வேண்டாம். பிடிக்க வேண்டிய நேரத்துல கையை விட்டுட்டேன். இன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லும் போது எதுக்காக என் கையை பிடிக்கிறேன்? விட மாட்டேன் அனுஜா, அவ்வளவுதான். ரிஷி, ஒழுங்கா என் கையை விட்டுடு. நீ ஸ்டேஷன்ல இருக்கன்ற விஷயத்த மறந்துடாத. ஒழுங்கா கையை விட. இல்லைன்னா என்ன பண்ணுவ? இல்லைன்னா என்ன பண்ணுவ? அந்த நாளெல்லாம் போயிடுச்சு ரிஷி. அந்த பழைய அனுஜா எப்பவும் உன்னை விட்டு போயிட்டா. இப்போ உன் எதிரில் நிக்கிறது அந்த அனுஜா இல்ல. உன் இஷ்டத்துக்கு வந்து கையை பிடிக்கிறதுக்கும் உன் இஷ்டத்துக்கு கையை விட்டுட்டு போறதுக்கும். அந்த அனுஜா 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. அவளோட ஞாபகார்த்தங்கள் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்லயே செத்துருச்சு. அதோட அவளோட காதல், அவளோட உறவு, அவளோட நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன். என் கையை விட்டுரு ரிஷி. இல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ சொல்ல. முதல்ல அந்த தப்ப செய், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், இந்த நாள்ல இருந்து கடந்த காலத்தை திரும்பி பார்க்க முடியும். ஆனா கடந்த காலத்தால என்னைக்குமே இந்த நாளை பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க.
அனுஜா ஓகே, தேங்க்யூ. ஏகே, ஏசிபி ஃபோன் பண்ணாரு. யாரோ ஒருத்தர் அனுஜா அவரோட ஒய்ஃப்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா, அதனால தான் கூட்டிட்டு போயிருக்காங்களா? என்ன ஒய்ஃபா? யார் கூட்டிட்டு போயிருப்பா? யார் அது? அண்ணா 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 ரிஷனா என்னடா பண்றீங்க? நேரா பார்த்தா அனுஜா கிட்ட எப்படி பேசுறானே? என்னமோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசலாம். எப்படி அந்த மாதிரி பேசலாம்? நான் அவ கையை பிடிச்சா என்ன ஆயிடுப்போது சொல்லு மாட்டோம். ஆமா, ஒத்துக்கிறேன். எனக்கு கோவம் இருந்தா கோவம் வந்தா ஏதாவது வார்த்தையை பேசிடுவேன், எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த மாதிரி பேசுறேன் எப்படி? சரிண்ணா, அவ என்ன சொன்னா? அவ என்ன மிரட்டா? இன்னொரு தடவை கையை தொட்டா அப்புறம் நடக்கிறத வேறன்னு சொல்றான். என்ன 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 இங்க பாரு மனோ, நானும் ஒரு நார்மலான மனுஷன் தான். அதாவது நான் ஒரு ரிஷி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு பிசினஸ் மேன். இப்படி சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதுல நல்லாவா இருக்கும்? எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஓகே, ஒத்துக்கிறேன். அவ பின்னாடி பைத்தியம் மாதிரி போனா காதலிச்சா? காதலா? ஒண்ணுல மனோ, இந்த காதல் எல்லாமே எல்லாம் சுத்த வேஸ்ட் மனோ. அவ 7 வருஷமா என்னோட வாழ்க்கையில இல்ல. அப்போ நான் நல்லா தானே வாழ்ந்தேன். இதுக்கு மேலே நல்லா தான் இருப்பேன். சரி ஓகே, வண்டியை மெதுவா ஓட்டுக்க. நான் வேணா ஓட்டவா? இட்ஸ் ஓகே மனோ, ப்ளீஸ். அனுஜா தன்னோட மனைவி தானே யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இல்ல, நான் பேரை கேட்கல. அப்போலேருந்து எனக்கு இப்படியே தான் தோணுது. யாரோ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போற மாதிரி. நான் சொல்றதை கேளு. உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ கால் பண்ணு. அவனோட பேர் என்னன்னு எனக்கு கேட்டு சொல்லு. முதல்ல போலீஸ் எப்படி அனுஜா கூட்டிட்டு போவாங்க? லீகலி இட்ஸ் an offense. ஆமா, தப்புதான். அனுஜா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அபிஷேக், போலீஸ் ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அவங்க எப்படி உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக முடியும்? அவங்க ஒன்னும் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போல. நான் தான் அவங்க கூட போனேன். நான் அங்க போனேன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிளியர் ஆகும்னு நினைச்சேன். அங்கேயும் அதான் நடந்துச்சு. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. முதல்ல நீ எப்படி தனியா போலீஸ் கூட போன? நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்து என்னன்னு சார்ட் அவுட் பண்ணிருப்பேன். இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சுட்டேன் அபிஷேக். இப்போ எல்லாம் ஓகே. நீ ரிலாக்ஸ்டா இரு ப்ளீஸ். நீங்க 2 பேரும் உட்காருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அப்புறம் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த விஷயத்தை யாரும் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. சொன்னதை கேட்டல. இந்த சாப்டரை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடு. ஓகே. அனுஜா, நீ ஏதோ கண்டிப்பா என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ஆமா அபிஷேக், என்னோட கடந்த காலத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அப்போ இருந்த அந்த அனுஜா, அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. அப்போ இருந்த அனுஜா வேற, இப்போ இருக்கிற அனுஜா வேற. ஒரு 2 நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அவளுக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? இல்ல நான் என்ன தப்பா பேசுறேன் மனோ? நான் அவளோட கையை பிடிச்சேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே கோவம் அதே பிடிவாதம் இருக்கும் மனோ. நான் சொல்றது கேக்குறல? பாரு, இங்க பாரு மனோ, நான் அவகிட்ட சாரி கூட சொன்ன மனோ. சாரி சொன்னல, நீ பார்த்தல? நான் அவகிட்ட சாரி சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டா? இங்க பாரு, நான் சொல்றது சரி ஓகே, நீ உண்மையை சொல்லு. உன் அண்ணன் அதுக்கப்புறம் இந்த அனுஜா 2 பேர் ஜோடி நல்லா இருக்குல்ல? குட். இப்படி வாயை தந்து ஏதாவது பேச போறியா இல்லையா? நான் என்ன பேசுறது? அதான் நீங்க தான் பேசுறீங்களே, சொல்லுங்க. சரி, நீ தூங்க. ஓகே, குட் நைட். நீ காலக்கே. ஐயோ அண்ணா, நீ என்கிட்ட பேச சொல்லுங்க. கடவுள் காதலை உருவாக்குனாரு. அப்படின்னா காதலிக்கிறவங்களை ஏன் உருவாக்கல? நான் வேணா போய் கடவுள் கிட்ட கேட்டுட்டு வரவா? நோ ஆப்ஷன். சரி, தூங்க. இல்ல எந்திரி. உன்னோட ரூம்ல போய் தூங்க போ. ரூமுக்குலாம் போக மாட்டேன், போங்க. சும்மா வெளியே அனுப்பிட்டா. குட், நல்ல வேலை பண்ணிருக்கா. நீ அவகிட்டயே பேசாம தான் தூங்கி இருப்ப. அதான் உன்ன அவ வெளிய தூக்கிருக்கா. ஆனா என்னென்ன பேசுறீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனைவி. அவகிட்ட புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன போர் அடிச்சிடுவாங்க. நான் இங்க ஒரு மனைவிக்காக துடிச்சிட்டு இருக்கேன். ரிஷனா, பிரிஞ்சு போனவங்க மனைவி திரும்ப வந்துட்டானா உங்களுக்கு புரிய வரும். இந்த பொண்டாட்டிங்க இருக்காங்களே, ரொம்ப மோசமானவங்கண்ணா. இரிட்டேட் பண்ணுவாங்க. எனிவேஸ், நான் தூங்க போறேன், போங்க. நான் உன் பேச்சுக்கா. நீ எதுக்கு காவுடுற? ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட போட்டோவை நீ அனுப்பலல, அதுக்காக தான் என் மம்மிக்கு காட்டலாம்னு நினைச்சேன். நான் என்ன பண்றது? அப்பாவோட போன்ல எவ்வளவோ தேடினானே அது கிடைக்கல. ஓ நோ, நான் மம்மிக்கு இப்ப எப்படி காட்டுவேன்? சரி கேளு, நாளைக்கு உங்க டாடி ஸ்கூலுக்கு வருவார்ல,
அப்ப நான் எங்க அம்மாவையும் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணட்டும். குட் ஐடியா. ஓகே பை, குட் நைட். பை. நிஜா, ஹே பொங்கிட்டு இருக்கு. எங்கேயாவது எதையாவது திருடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா என்ன? என்ன விஷயம்? எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. எதையோ பார்க்கக்கூடாத விஷயத்த நீ இன்னைக்கு பார்த்த மாதிரி தோணுது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் எந்த பொருளையுமே திருடல. இன்ஃபேக்ட் என்னோட பொருளை தான் ஒருத்தர் திருடி இருக்காங்க. அதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா அது என்னோடதா இருந்ததுன்னா யாரும் என்கிட்ட இருந்து திருடி இருக்க முடியாது. அது என்னைக்குமே எனக்கு சொந்தமாகாது. அனுஜா, நம்ம 2 பேரும் அன்னைக்கே கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஆனா நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன் கடந்த காலம் நமக்கு நடுவில் வருதா?